அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட 7 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வாரத்தில் உறுதியாக இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக 7 கிரகநிலைகள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை கடந்து செல்ல போகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நன்மை நிறைவாக உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயம் நிறைவாக இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது. அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் ராசியின் அதிபதியான செவ்வாய், சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் என 7 கிரகநிலைகள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை கடந்து செல்ல போகின்றன. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 4ஆம் இடத்தில்தான் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். முழுமையாக சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் 5ஆம் இடத்தில் அமரப்போகிறார். எனவே 4ஆம் இடத்தை அவர் வலுப்படுத்துகிறார். அவருடன் ராகு, ராசியின் அதிபதியான செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சந்திரன் 3, 4, 5 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். இந்த வேளையில் மகா சிவராத்திரி, அமாவாசை உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகணமும் நடைபெறக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வு என்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் வலுவாக அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானும் தனது பார்வையை பல இடங்களில் பதிக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் பதிப்பது நன்மையை நிறைவாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தை வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். எனவே நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. நாம் முன்னோர்கள் கணித்து வழிகாட்டிய நெறிமுறைகளின்படி இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் ஒரு நீண்ட தொலைதூர பயணத்தை மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும் போது வழியில் ஒரு பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் வருகிறது. அதற்கு தேவையான அனைத்தையும் ஆயத்தமாக எடுத்து செல்கிறார். ஆனால் அவர் நினைப்பதை விட அந்த பயணம் கடுமையாக அமைய பாதி தூரத்தை கடக்கக்கூடிய சூழலில் அவருக்கு தாகம் ஏற்பட அவரிடம் இருந்த தண்ணீர் அனைத்தும் தீர்ந்து விடுகிறது. வேறு வழியே அந்த இடத்தில் இல்லை. அதனால் சுற்றி முற்றி பார்க்க தொலை தூரத்தில் ஒரு குடிசை வீடு போன்று ஒன்று தெரிகிறது. அதை நோக்கி விரைகிறார். அங்கு சென்று பார்க்கும் போது வெளியில் ஒரு அடி பம்பு இருக்கிறது. உடனே அதை பார்த்து மகிழ்ச்சியில் அதை அடிக்க ஆரம்பிக்கிறார். இதிலிருந்து வரும் நீர் என்று நீர் இறைக்க ஆரம்பித்தாலும் ஒரு துளி சொட்டு கூட நீர் வரவில்லை. உடனே வேறு வழியின்றி அந்த குடிசைக்குள் நுழைந்து பார்க்கிறார். அங்கு ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியில் அதை எடுத்து குடிக்கலாம் என்று செல்ல இந்த பாட்டிலுக்கு கீழே ஒரு குறிப்பானது எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவசரப்பட்டு இதை குடித்து விட வேண்டாம். இந்த தண்ணீரை வெளியில் இருக்கும் பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு நீர் இறையுங்கள், நிறைய தண்ணீர் வரும் என்று எழுதியிருக்கிறது. உடனே இவருக்கு ஒரு யோசனை. இந்த தண்ணீர் அனைத்தையும் ஊற்றிவிட்டாலும் நீர் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பம். இருந்தாலும் எழுதியிருக்கிறதுபடி செய்து பார்க்கலாம் என்ன ஆகிறது என்று முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில் தண்ணீர் அனைத்தையும் அந்த பம்பில் ஊற்றி தண்ணீர் இறைக்க ஆரம்பிக்கிறார். தண்ணீர் இறைக்க ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே தண்ணீர் நிறைய அவருக்கு வருகிறது. தேவையான அளவிற்கு குடிக்கிறார். தனது பாட்டில்களிலும் முழுமையாக நிரப்பிக் கொண்டு புறப்பட ஆரம்பிக்கிறார். புறப்பட ஆரம்பிப்பதற்கு முன் அந்த பாட்டில் நிறைய தண்ணீரை பிடித்து அந்த இடத்தில் கொண்டு போய் வைத்து விடுகிறார். வைத்தது மட்டுமல்லாது அந்த பாட்டிலின் கீழ் குறிக்கப்பட்டிருந்த குறிப்பின் கீழ் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அது என்னவென்றால், இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க. இது போன்றுதான் நமது முன்னோர்களும் நம்மளுடைய வாழ்வில் அவர்கள் அனுபவித்த சந்தித்த அனைத்து நிகழ்வுகளையும் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்து துல்லியமாக கணித்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது போன்ற அதிசயமான நிகழ்வுகள் நடைபெறும் கூடிய வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு கிடைக்கும். அவர்களின் ஆலோசனையை கேட்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி 9
கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை கடந்து செல்லவோ அல்லது தங்களது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சுப விரயம் இந்த தருணத்தில் உண்டு. சொந்தமாக வீடு வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் போன்ற பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் என்பது உயரும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக விலக்கி இந்த தருணத்தில் தோஷமற்றதாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி விருச்சிக ராசிக்காரர்கள் நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பயணங்களில் அதிக கவனத்துடன் இருப்பதால் பல சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பல கிரகநிலைகள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு தொழில் ஸ்தானத்தை தங்களது பார்வையால் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே தொழில் ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்த நியாயமற்ற சிரமம் நிகழ்ந்த நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. நியாயமின்றி மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நியாயமாக கிடைக்க வேண்டிய உங்களது உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பல கிரகநிலைகள் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. தொழில்துறையில் அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. கிரக அமைப்புகள் முதலீடு செய்யும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த தருணத்தில் பணத்தை இழந்து விடாமல், நஷ்டம் ஏற்படாமல் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது வருமானத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமான சந்தர்ப்பங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது எவரையும் முழுமையாக நம்பிவிடாமல் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடுக்கு இரட்டிப்பு நன்மை உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற என்று நிலை இருந்த சூழல் கூட சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. இன்று நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.